இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னை யாரும் அப்படியெல்லாம் ஏமாத்த முடியாது. அதான் இப்ப கள்ள நோட்டு வாங்கி ஏமாந்து நிக்கிறியே. வாய் மூடிட்டு சும்மா இருடா. நல்ல வேலை இவன் அந்த செலவுக்கு எடுத்துட்டு போய் மாட்டிக்கிட்டான். இத நீ எங்கேயாவது கொடுத்து மாட்டிருந்தா உன்னதான் அப்பதான் உள்ளதுக்கு வச்சிருப்பாங்க. ஏய், அது நடக்கலன்னு உனக்கு வருத்தமா? அப்படி சொல்ல முடியாது, தப்பிச்சிட்டேன்னு சொல்ல வரேன். கொஞ்சம் விட்டுருந்தா இவனை உள்ள வச்சு நல்லா வெளுத்து விட்டுருப்பாங்கல்ல. ஏதோ தப்பா இருக்கு. அந்த நோட் எல்லாம் புது நோட்டா இருந்துச்சு. அப்போ சமீபத்துல தான் யாரோ கொடுத்திருக்கணும். கரெக்ட். புதுசா அச்சடிச்ச நோட்டு மாதிரில இருந்துச்சு. டேய் ஜீவா விடுடா. அதான் பாண்டி வந்துட்டான்ல. வான் பண்ணி தான் விட்டுருக்காங்க. டேய் ஜீவா வாய மூடுறா. ஏண்டா கையில இருக்கிறது நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு கூட உனக்கு தெரியலையா? நான் என்ன நோட் அடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தேன். நீ தான் பெரிய அறிவாளி மாதிரி பேசுவேடா. இதுல உன் அறிவு எங்க போச்சு? உன்னை விட அவருக்கு அறிவு ஜாஸ்தி தான். அதான் போலீஸ்ல போய் மாட்டினானா? ஏம்மா உன்கிட்டயே எவனோ கள்ள நோட்டை கொடுத்துருக்கானம்மா, உனக்கு வித்தியாசம் தெரியலையா? ஏண்டா வாங்கும் போது கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு கேட்டா வாங்குவோம். அப்ப யார்கிட்ட வாங்குனீங்க? ஏய், நான் யார்கிட்ட வாங்கினா உனக்கு என்னங்கறேன்? அது தெரிஞ்சாதானே யார் இந்த நோட்டை கொடுத்தாங்கன்னு தெரியும். கரெக்ட் கரெக்ட். அந்த கள்ள நோட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும்ல. யார் அந்த பணத்தை கொடுத்தாங்கன்னு கண்டிப்பா தெரியணும். இவனே நோட்டை மாத்தி வச்சுட்டு கேள்வி வேற கேட்டுட்டு இருக்கானே. டேய் ஜீவா, அதெல்லாம் போலீஸ் பாத்துப்பாங்கடா. நமக்கு எதுக்கு அதெல்லாம்? நம்ம வீட்டுக்குள்ள வந்த பணம் எப்படி வந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. பாட்டி, போலீஸ் ஸ்டேஷன்லயும் நீங்க அந்த பணத்தை யார் கொடுத்தாங்கன்னு சொல்லவே இல்ல. சொல்லிருந்தா போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல. ஏய், நீ எதுக்கு அம்மாச்சி கேள்வி கேட்டுட்டு இருக்க? இப்போ கேள்வி கேட்கல, உண்மையை தெரிஞ்சுக்க கேக்குறேன். உண்மையை தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற? நானும் இந்த வீட்ல தானே இருக்கேன். இங்க ஒரு தப்பு நடந்தா அதை கேட்காம இருக்க முடியாதுல்ல. ஏய், என்ன இப்ப தப்பு நடந்துருச்சு? போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணி போற அளவுக்கு நடந்திருக்கு. இது தப்பு இல்லையா? அதுதான் இல்லன்னு அவரை விட்டுட்டாங்கல்ல. சும்மா விடல. இனிமே இந்த மாதிரி மாட்டினா 10 வருஷம் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. பாட்டி, உங்களுக்கு யார் இந்த பணத்தை கொடுத்தா? உங்க கையில இருந்த காசா இல்ல வேற எங்க இருந்தாவது வந்த காசா? எவ்வளவு கொடுத்தாங்க? அதுல மீதி பணம் இருக்கா? அதுலயும் கள்ள நோட்டு இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும்ல. ஏய், போது நிறுத்து. நீ என்னமோ எனக்கு மாமியார் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. உனக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும்? அம்மா, மருமக தப்பா எதுவும் சொல்லலையம்மா. அந்த பணம் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னு தானே கேக்குது. தெரிஞ்சுக்கிட்டு இவ என்ன பட்டம் வாங்க போறாளா? அதான் அப்பதா யார்கிட்ட வாங்கினேன்னு சொல்லு. உன்னை ஏமாத்தினால நானே இப்ப கைய உடைக்கிறேன். ஏண்டா டேய், உன் கையை நீயே உடைச்சுக்க போறியா? கொஞ்சம் சும்மா இருடா ஜீவா.